பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருகின்ற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த 6 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து எங்களுடைய பலவீனமான நேரங்களிலே பலன் தந்து நீர் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அழைத்து வாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மற்றும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 80வது பாடல், இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை என்கிற பாடலை நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. ஆசனுகாத பராபரவஸ்து ஆசனுகாத பரவஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. அந்தரவாதரையும் தருநந்த நந்தரவாதரையும் தருநந்த சுந்தர மிகுந்த சவுந்தரநந்த சுந்தர மிகுந்த சவுந்தரநந்த, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மேலும் வாழ்ந்து சுகிக்க, மேலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. நின்றபடியே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.
நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிறனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. இந்த பிரமாணங்களை உள்ள எங்கள் அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி நாம் முழங்கால் பணியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வளமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் இணைந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். ஒளியில் நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமைகளுக்கு விளையவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஆடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். நாமத்து மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜனங்களாய் உமக்கு ஊழியம் செய்ததற்காக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபரர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
17 முதல் 21 வண்ண முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் முடிய. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவராகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள் மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சியே. அவர்கள் பூமி கருத்துக்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தவனமாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்கிற பாடலை பாடுவோம். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? கடந்த 6 மாதம் முழுவதும் நம்மை கரம்பிடித்து நடத்தின ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம நன்றி செலுத்துவோமா? உம்முடைய ஆண்டவரே செயல்கள் எல்லாம் நினைத்து நினைத்து அப்பா உள்ளமே ஆண்டவரே பொங்குதப்பா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி என்று சொல்லி மனதார அவரை துதித்து அவரை பாடி அவரை ஸ்தோத்தரித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? உம்வள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவோம், நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. எல்லா கரங்களும் உயர்த்தி ஆராதனை. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே,
உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்தரே, படைத்தவரே, மனதார சொல்லுவோம். ஆராதனை இன்னொரு விசை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. கடைசி சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே உம்மை பிரியேன் அப்பா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் என்று சொல்லி இந்த காலவேளையில அதிகாலையில தேடுகிறவனை நீ கண்டறிவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில கடந்து வந்திருக்கிற நீங்களும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவருக்கு நன்றி சொல்லி நிறைவாக நம்ம பாடி கடவுளுடைய வார்த்தைக்கு நிறைய ஆயத்தப்படுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனே. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனையா. சித்தமே செய்து, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம், நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம், நிச்சயமே. எல்லா கரங்களும் உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா, கரங்களை உயர்த்தி ஆராதனை மனதார சொல்லுங்க. ஆராதனை இன்னொரு விசை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை மனதார சொல்லுவோம். ஆராதனை. மறுபடியும் சொல்ல போறோம். உம்முடைய வல்ல செயல்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்று தாரும். எங்களுக்கு ஆண்டவரை நல்ல சரீர சுகத்தை தாரும். நாங்கள் கையிட்டு செய்கிற பணிகளை ஆசீர்வதியும். எங்களுடைய பயணங்களிலே உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதை. சொல்லுங்க, அறிக்கை செய்ங்க. உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதை. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி, நன்றி. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி, நன்றி. எல்லாம் நிறைவாக வல்லவரே, வல்லவரே, நல்லவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நிறைவாக வல்லவரே. காலவேளையிலே ஆராதனை இயேசுவே, ஆராதனை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலவேளையில
உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை என்கிற மன்னாவை நீர் எங்களுக்கு தந்து பலப்படுத்தும் அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே நிறைவான நன்மைகளை பெற்றவர்களாய் கடந்து போக கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மறுபரட்சகமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அமருவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அது பிலிப்பியனுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அமை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வேத பகுதியை நீங்க சற்று வாசித்து பார்க்கிற பொழுது இந்த அதிகாரத்திலே 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கிற பொழுது ஒரு விசுவாசியுடைய அடையாளம் என்ன, இரண்டாவது விசுவாசியினுடைய நம்பிக்கை என்ன, மூன்றாவது விசுவாசினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த திருச்சபைக்கு அழகாய் சொல்லுகிறார். நல்ல கவனமாக கவனிங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தைகளை சற்று ஆழமாய் கவனமாய் நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, நாம் வாசித்த இந்த வசனங்களை சற்று தியானித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் என்ன, அடையாளம் எங்கே இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறதுங்க, பரலோகத்திலே இருக்கிறது. நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை சற்று ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு விசுவாசியினுடைய உண்மையான அடையாளம் பூமியில் அல்ல, எங்க இருக்கிறதுங்க, பரலோகத்திலே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த நாளிலே அவர் நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அது அழியக்கூடியவை. ஆகவே நம்முடைய உண்மையான அடையாளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது பூமியில் அல்ல, அது பரலோகத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நிலையற்ற காரியத்தில் நம்முடைய மனதை நாம் பதியாமல் தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசியுடைய அடையாளம் பூமியில் அல்ல, ஒரு விசுவாசியுடைய அடையாளம் பூமியில் அல்ல, அது பரலோகத்திலே இருக்கிறது. அதுதான் உண்மையான விசுவாசியுடைய அடையாளம். இரண்டாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை என்ன. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறோம், நல்லதுதான். ஆனால் ஒரு விசுவாசியுடைய மெய்யான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதுதான் ஒரு விசுவாசியினுடைய உண்மையான நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? ஆண்டவர் வருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த உலகத்திலே ஒவ்வொரு விசுவாசியுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் ஒரு விசுவாசனுடைய ஆழமான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. மூணாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு விசுவாசனுடைய உண்மையான முடிவு எப்படி இருக்கும் சொல்லுகிற பொழுது வேதவசனம் அழகை சொல்லுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் அவருடைய கண்ணீர் யாவையும் என்ன செய்வாருங்க, அவர் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை
அதை அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்ல கவனமாக கவனிங்க பிரியமானவர்களே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சற்று கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நிறைவாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசுடைய முடிவு எப்படி என்று சொன்னால், இங்கே கண்ணீர் இருக்கலாம், இங்கே துன்பங்கள் இருக்கலாம், இங்கே நெருக்கங்கள் இருக்கலாம், இங்கே போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு என்ன உண்டுங்க? ஒரு முடிவு உண்டு. நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. தேவன் நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைத்து நிறைவாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவர் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே அதை உணர்ந்தவர்களாய், அதை சிந்திக்கிறவர்களாய் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தையை மையமாக வைத்து 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா ஒரு விஷயம் நம்ம வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனமாக கவனிங்க. இன்றைக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு தருகிற ஆறுதலின் செய்தி, வாக்குத்தத்த செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இது நம்பிக்கையின் செய்தி மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்கான செய்தியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆறுதலின் செய்தி மாத்திரமல்ல, அது எதிர்கால வாழ்விற்கான செய்தி என்பதை இந்த காலவெளியிலே நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பல நேரங்களில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் உணரலாம். நம்முடைய கண்ணீர்கள், இழப்புகள், தோல்விகள் போன்ற அனுபவங்கள் நம்முடைய மனதை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் என்ன செய்கிறாருங்க? அவர் வரப்போகிறார். அவர் வந்த உடனே நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கிற கஷ்டங்கள் அது நிரந்தரம் அல்ல. கண்ணீர் என்றென்றைக்கும் நீடிக்காது. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எல்லா துன்பங்களும் என்னதுங்க? முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை இங்கே மறைமுகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல நான் 3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்காக நீங்கள் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர் வருகின்ற பொழுது நடைபெறுகின்ற 3 காரியங்கள், அந்த 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நினைப்படுத்திவிட்டு இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே முதலாவது சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நமது வேதனைகளை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையிலே நமது வேதனை மாற்றப்படும். நமது வேதனையை கர்த்தர் மாற்றுவார். இந்த மாதத்தை நீங்க தொடங்குறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அரை ஆண்டு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம நிறைவு பெற்றிருக்கிறோம். மற்ற ஒரு அரை ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர் வருகிற பொழுது, கிறிஸ்துவினுடைய வருகையிலே நமது வேதனைகள் எல்லாம் அவர் மாற்றுவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின திருச்சபையிலே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல.
நல்ல கவனமாக கவனிங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அப்படி என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உன் கண்ணீர் விதையாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து வரும்போது நாளை அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாக கவனிங்க. கிறிஸ்து வருகின்ற பொழுது நாளை அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும். ஆகவே நாம் அவருடைய வருகைக்காக ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையிலே வேதனை மாறி மகிழ்ச்சி உண்டாகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு சொல்லுகிற முதல் கடவுளுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையில் நமது வேதனையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இது முதல் குறிப்பு. இரண்டாவது, கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாம் புதிதாகும். இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாம் புதிதாகும். 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நல்ல கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை, நல்ல கவனமாக கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரமாய், நல்ல கவனமாக, அற்பமான சரீரத்தை எப்படி மாற்றுவாரா? மகிமையின் சரீரமாய். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாமே புதிதாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு பாருங்களேன். இந்த 21ஆம் வசனத்தை மையமாக வைத்ததான் 3 குறிப்பையுமே நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வீட்டில் போய் ஆழமாய் நீங்கள் படித்து பாருங்க. இந்த அற்பமான சரீரம் என்ன செய்கிறங்க? இந்த அற்பமான சரீரம் இந்த உலகத்திலே வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிறது அல்லவா? ஆனால் அவர் வருகின்ற பொழுது அது மகிமையின் சரீரமாய் மாறுகின்ற பொழுது நம்முடைய வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாமே என்ன செய்யுங்க? புதிதாகும். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இந்த பூமியில் பல குறைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். இவை எல்லாமே நிரந்தரம் அல்ல. இயேசுவுடைய வருகையானது நம்முடைய கண்ணீருக்கு முடிவையும் மகிமையான சந்திப்பின் அது துவக்கமாக அமையும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாமே என்ன செய்யுங்க? புதிதாகும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காணொளியில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க இல்லையா? கிறிஸ்துவுடைய வருகையிலே கர்த்தர் உங்களுடைய வேதனையை அவர் மாற்றுவார். கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாமே என்ன செய்யுங்க? புதிதாய் மாறும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, மறுபடியும் வாசிக்கலாமா? நிறைவாக நம்ம அதை வாசித்து பார்க்கிற பொழுது ரொம்ப அழகாய் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு எப்படியா? தம்முடைய, யாருடைய மகிமையான சரீரம்? அதான் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிறிஸ்துவுடைய வருகையிலே அவருடைய மகிமையிலே நீங்களும் நானும் பங்கெடுக்க அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த மகிமைக்குள்ளே பங்கெடுக்கும்படியாக, பங்கு பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேலான ஆசீர்வாதம் பாருங்களேன். பிரியமானவர்களே, முதலாவது சொன்னேன், கிறிஸ்துவுடைய வருகையிலே கர்த்தர் நம்முடைய வேதனையை அவர் மாற்றுவார். கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாமே புதிதாகும். கிறிஸ்துவுடைய வருகையிலே அவருடைய மகிமையிலே நம்மை பங்கெடுக்க அவர் செய்வார் என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான செய்தி அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது இந்த காலத்திற்குரிய செய்தி மாத்திரமல்ல, அது இந்த காலத்திற்குரிய ஆறுதலின் செய்தி மாத்திரமல்ல, அது எதிர்கால வாழ்வின் நம்பிக்கையின் செய்தி என்பதை இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்று சொன்னால், இன்று கண்ணீர் நாளை மகிமை, இன்று சிலுவை நாளை நமக்கு கிரீடம் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழகாய் சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்று கண்ணீர் நாளை மகிமை, இன்று சிலுவை நாளை நமக்கு என்னதுங்க? கிரீடம். பிரியமானவர்களே, அதை பல நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளவில்லையே. கடவுளுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல,
நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறதுங்க? பரலோகத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வருவதற்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நான் ஏன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் படுகிற பாடுகளும், நான் படுகிற வேதனைகளும், நான் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறேன் அல்லவா, அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் ஏன் எதற்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த பழையவைகள் எல்லாமே என்ன செய்யுங்க, அவர் வருகின்ற பொழுது அவர் புதிதாய் மாற்றுவார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவது, நான் எதற்காக அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய மகிமையிலே நானும் பங்கெடுக்கிற ஒரு சாக்கியத்தை, மேன்மையை கடவுள் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவஜனமே, விசுவாசுடைய அடையாளம் என்ன? அது பூமியில் அல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறது. விசுவாசுடைய நம்பிக்கை என்ன? விசுவாசுடைய நம்பிக்கை கிறிஸ்து என்ற இரட்சகர் வருவதற்காக எதிர்பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்? அவளோடு கூட காத்திருக்கிறோம். விசுவாசுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது சாதாரணமான முடிவாக அல்ல, அது மகிமைப்படுத்தப்பட்ட முடிவாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கிறிஸ்து என்ற இரட்சகர் வருவதற்காக நான் அவளோடு கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவர் வருகின்ற பொழுது அவர் நமது வேதனையை மாற்றுவார். அவருடைய வருகையிலே எல்லாம் புதிதாகும். அவருடைய வருகையிலே அவர் மகிமையிலே நம்மை பங்கெடுக்க செய்வார். ஆகவே இந்த வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் செபியுங்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கரத்திலே கேட்கிற பொழுது, இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. தேவன் தாமே இந்த திருவசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 6 மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர், ஆண்டவரே இந்த புதிய மாதத்தையும் நீருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. உமக்காக ஆண்டவரே செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடத்திற்குரிய நன்மைகளையும் நீருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்தரும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். அப்பா, நீர் வருகின்ற பொழுது ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களை மாற்றுவது போல, இன்றைக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீர் மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே புதிதாக்குகிற என் ஆண்டவர், அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாக, எல்லாவற்றையும் ஆண்டவரே புதிதாக்கும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். அப்பா, எங்களுடைய அற்பமான சரீரத்தை ஆண்டவரே மகிமைக்கு நேராக வழிநடத்துவது போல இந்த காலவேளையிலே ஆண்டவரே எங்களையும் உம்முடைய மகிமையினாலே நிறைத்தருளும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றவர்களாய் கடந்து போக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வயதான பெற்றோர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வேண்டிக் கொள்ளுகிற நினைக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இந்த காலவேளையிலே உமது ஊழியக்காரன் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் அன்பு பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமைரட்சக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வந்து செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவர்கள் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்னும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக.
போற்றினோ போற்றலோகத்தில் களித்து வாழ்த்தி யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.